ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ இங்கிலீஷ் சீனியரு இது பாருங்க, இந்த மூணும் இப்படி இருக்குது, அது மட்டும் ஒரு இதாக இருக்குது. இதுக்கு சென்டர் இருக்குது, ஒரு காலத்துக்கு இந்த ரெண்டு காலத்துக்கு சென்டர் இருக்குது, இது டோட்டல் அளவை. இதை மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்துட்றேன். எது வேணாலும் வரலாம், நீங்கள் எல்லாத்துலேயும் தயாராக இருக்கணும்ல. இதெல்லாம் புக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ரொம்பலாம் எடுக்க போகிறதில்ல, சும்மா ரெண்டு வரி உங்களுக்கு எப்படி கால்குலேஷன்றது கால்குலேஷனோட காமிச்சிருவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க பேப்பரை செட் பண்ணிப்போம். கால்குலேஷனை போடுவோம். கால்குலேஷன் தான் மெயின். 10 to 75 65. ஏன்னா இது இங்கிலீஷு, எப்படி இருக்குன்னு அப்படியே வரைஞ்சிக்கங்க. அதாவது டோட்டலாக இப்படி இருக்குது, இது மட்டும் தனியாக ஒரு காலம் இருக்குது. அடுத்து பாருங்க, இப்படி ஒன்று இருக்குது, இது தனியாக ஒரே காலம் இருக்குது. அடுத்து பாருங்க, இது ஒரு காலமாக இருக்குது, இப்படி ஒரு காலம் இருக்குது. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஒரு காலம் இருக்கா. இந்த ரெண்டு காலத்துக்கு ஒரு காலம் ஹெட்டிங் இருக்குது, ஒரு காலத்துக்கு ஒரு காலம் ஹெட்டிங், டோட்டலாக இப்படியே இருக்குது. ஒன்றும் இல்லை, அதே போல் ரெண்டு விட்டுற வேண்டியது தான். இது கால்குலேஷன் ஃபுல்லாக காட்டுவாங்க, அதே போல் தான் ஃபுல்லாக பார்க்கணும். இதெல்லாம் 5 புள்ளி அப்படின்னு 5.20. இது பாருங்கள், இதுதான் பெருசு. 2 4 6 1 7. ஸோ இதுதான் 7. ரிசர்வ் பேங்க்கு. பட்ஜெட் எஸ்டிமேட்டு இதெல்லாம் 4 தான். அப்போ எஸ்டிமேட்டு 2 4 6 8, அது 8. 2 4 6 8, இதுவும் 8, அதுவும் 8. ஏன்னா எஸ்டிமேட்டு தான் பெருசு. ரிவைஸ்டு 2 4 6 7 தான், எஸ்டிமேட்டு பெருசு. பட்ஜெட்டு 2 4 6 தான். இப்போ அதுக்கு சென்டர் பண்ணணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கூட்டி பார்த்து 65லேருந்து கழித்து இந்த காலத்துக்கு போட்டுக்கணும். 10 20 30 39. அப்போ 65ல் 39 போச்சுன்னா எவ்வளோ? 6. 5ல் 3 போச்சுன்னா 2. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, இது அப்படியே தான் இங்கே போடணும். 65ல் 39 போச்சுன்னா 26. அந்த 26 தான் இந்த காலத்துக்கு. நான் ஹெட்டிங்னு நினச்சி சொல்லிட்டேன், சாரி ஸ்டூடெண்ட். இப்போ அதை டிகிரிஸாக மாற்றணும். 10 + 26 எத்தனை வரும்? 36. 38 + 8 46. 48 + 8 56. 58 + 8 66. 68 + 7, அதனால் 75. ஓகேங்களா? 10 15 எப்படி சுற்றினாலும் நம்ம கரெக்டாக வந்துடணும் இங்கே. இப்போ இது அப்புறமா பார்ப்போம். இப்போ இதை பார்த்துருவோம். இது ரெண்டை கூட அடிச்சுட்டு அதை அடிக்கலாம், இதை மட்டும் அடிச்சுட்டு கூட அடிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் அடிச்சிருவோம். இந்த காலத்துக்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டாவது காலம் எவ்வளோ? 8. இங்கே மேலே தான் வரணும், கீழே வரக்கூடாது. அப்போ 8. 8ல் இது எத்தனை? 2 4 6 1 7 தான், ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பவும் போல் பென்சில் கோடு போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டிங்கை சென்டர் பண்ணிப்போம். 2 4 6 2 4 6 8 10 12 14 16 18. விரிவாக்கம் பண்ணோம். 18 தீயா 19 20 21 22 23 24 25 26 ஆஃப் 28 29. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர். இதுவரையிலும் 29ஆ? EXPENDITURE. அப்போ 29ஆ? அந்த ஸ்பேஸையும் கூட்டிட்டேன். 30 32 34 36 38 40 40ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கீழே இருக்குது ஆன் பிளான் ஸ்கீம்ஸ். 2 4 6 8 10 12 14 16 16
இங்கே இன் 18 18 அந்த இன்னோட சேர்த்து 19ன்னு வச்சுக்கோங்க. இதை கூட்டணும் 40ஓட மொத்தம் 59. சரி, டோட்டலாக 59. அடுத்தது தமிழ்நாடு TAMILNADU 65க்குள்ளே இருந்தால் அப்படியே அடிச்சிடலாம். 59 60 62 63 64 65 இப்போ அடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸ்பெண்டிச்சர் வரையிலும் வச்சுப்போம். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வரையிலும் வச்சுப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் வரையிலும் எவ்வளோ, 40. இது அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ 40 என்ன பண்ணணும், 65ல் 40 போச்சுன்னா டபுள் லைனாக வருது ஹெட்டிங் 5, 6ல் 4 போச்சுன்னா 2. அதை 2 பக்கம்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13 + 10 23வது டிகிரியில் ஒரு ஹெட்டிங் அடிக்கலாம். 1 ஹெட்டு. அடுத்தது எத்தனைன்னு பார்க்கணும். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 29. அப்போ திரும்பவும் 65ல் 29 போச்சுன்னா 6, 5ல் 2 போச்சுன்னா 3, 2ஆல் வகுத்தீங்கன்னா 18 + 10 28வது டிகிரியில் ஹெட்டு 2. இதை முடிச்சுட்டு வந்துடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது இப்படி போட்டால் டிகிரின்னு அர்த்தம். 23 28. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் டபுள் லைன் ஸ்பேஸ். 20 21 22 23 ஷிஃப்ட்டை போட்டுட்டு எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து 2வது லைனை டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 2வது லைன் எத்தனை டிகிரி, 28 23 24 25 26 27 28. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறோம், ஐஃபன் அடிச்சிடறோம். இப்போ என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு போடுவோம், அப்புறம் இதை போடுவோம். இது எத்தனை, 8, இது 7. நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணுவோம், பென்சிலில் குறிப்போம்ல, அதே போல் பென்சிலில் நம்ம குறிச்சிக்கலாம். பென்சிலில் குறிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. எத்தனை வேணாலும் ஸ்டேட்மெண்ட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுக்காங்க, விட்டுட்டு குறிங்க. இப்போ பாருங்கள், 7 + 2 அப்போ எத்தனை, 2 4 6 7. கடைசியாக அழிச்சிருங்க, அவ்வளோதான். அடுத்தது 8 + 2 இதில் எல்லாமே 8 தான். 2 2 4 6 8. பார்த்துக்கங்க, அடுத்தும் 8 தான். 2 4 6 8. அடுத்தும் 8 தான். 2 4 6 8. நீங்கள் இதை பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அடிக்கிறேன். இப்போ இந்த இதை பார்ப்போம். 7ன்னு சொன்னேன்னா 1 தள்ளி விட்டுறீங்க, அவ்வளோதான். அடுத்ததில் அடிக்கிறீங்க. பாருங்கள், அது 8, இது 8, 2 4 6 8, இது 7, 1 தள்ளி விட்டுறீங்க. கோடு போட்டதுனால உங்களுக்கே தெரியுது. ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அடிக்கிறீங்க. ரொம்ப ஈஸி. 1970. இதனால் டைமும் உங்களுக்கு ஆக போகிறது இல்லை. 72 அதை முடிச்சிட்டிங்க. அதை இதில் இந்த 2 பாருங்கள், இந்த 2 காலத்தையும் கம்பைன் பண்ணி இது. அப்போ எவ்வளோ, 1 2 3 4 5 6 7, அதுவும் 7. ஆனால் இந்த 2 காலம் எதை எடுக்கணும், இங்கே பாருங்கள், இந்த 2 விட்டுறணும், இந்த 2 விட்டுறணும்.
இது ரெண்டுமே வராது. அப்போ 18. 18ல் 7. அப்போ 18ல் 7 போச்சுன்னா, ஏன்னா அந்த ரெண்டு காலத்தில் எதை எடுப்பீங்க? ஒன்று அந்த சைடு ஒன்று போயிடும், இந்த இதுக்கு ஒன்று போயிடும், நடுவில் 2 அது தானாக ஒதுங்கிடும். இங்கே கணக்குலேயே இல்லை பாருங்கள், அதனால் அது எடுக்கக்கூடாது. அப்போ 7 போச்சுன்னா 11. 11 2ஆல் போட்டிங்கன்னா எத்தனை? 6. ப்ளஸ் இந்த காலத்துக்கு அடிக்கும்போது இது தான், ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்து தான் இங்கே அடிக்க போகிறோம். அப்போ ப்ளஸ் 38. அப்போ 38ம் 6ம் 44வது டிகிரியில் அதை அடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். இது 40, 41, 42, 43, 44. ஆயிரத்தி 970. ஐஃபனுக்கெல்லாம் இடம் விட்டு நான் கணக்கு போடலை, நீங்களும் இடம் விட்டு கணக்கு போட வேண்டாம். இப்போ கோடு எங்கே போடணும்? இப்படி கோடு போட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக கண்ணுக்கு தெரியும் பாருங்கள். இதுலேருந்து இது வரையிலும் இதோ பாருங்கள், இதுதான் கோட்டுக்காக விட்ட இடம். அப்போ தான் இந்த கோடு போட்டால் அது செட் ஆகும். பாருங்கள், நல்லா தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து அங்கேயும் காமிக்கிறேன். அடுத்தது பாருங்க, காட்டு. இங்கே பாருங்க, அங்கே ஒரு கோடு இருக்கா? அதுக்கு இடையில தான் இந்த கோடு வரும். அது என்ன கோடு? நம்ம போடுற கோடு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஈஸி. இப்போ இதுக்கு நேராகவே இதை அடிச்சிடலாம். ஏன்னா 1 2 3 4 5 இருக்குது. இந்த மேலேயும் கீழேயும் விட்டுருங்க, இது 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 1 இதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு இதுக்கு இடையில அடிக்கணும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிறது 2. 1 2 1 2 விட்டுருங்க. 1 2 இங்கே 1 2 விட்டுட்டிங்கன்னா, இந்த 1 2 விட்டுட்டிங்கன்னா இந்த நடுவில் கோடுக்கு நேராக ரிசர்வு, பட்ஜெட்டுக்கு நேராக ஃபண்டு. பாருங்க, இதை விட்டுருங்கப்பா, இதையும் விட்டுருங்க, அடிக்கோடையும் 1972 விட்டுருங்க, எஸ்டிமேட்டையும் விட்டுருங்க. நடுவில் ஆட்டோமேட்டிக்காக 2 தெரியுது பாருங்கள். அந்த கோட்டுக்கு நேராக ரிசர்வு, பட்ஜெட்டுக்கு நேராக ஃபண்டு. இதுதான் கரெக்டு. இப்போ கோட்டுக்கு நேராக ரிசர்வ் அடிச்சுக்கலாம். ரிசர்வை வச்சு தான் கனெக்ட் பண்ணோம். அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி அதான், அப்படியே பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. ரிசர்வ். அடுத்தது ஃபண்டு. ஃபண்டு ஒன்றும் இல்லை, ஈக்கு நேரம் அடிச்சிங்கன்னா 4 ஒரு சைடு, 2 ஒதுங்கும், ஒரு சைடு 1. ND ஃபண்டு. அவ்வளோதான். இப்போ இந்த 2த்துக்கு இடையிலே கூட இங்கே அடிச்சிடலாம். புரியுதுங்களா? இதுக்கு நேராக அடிக்கணும், ஆனால் ஒரே ஒரு டிக்கு ஏற்றி இதை அடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஒத்த தானே, இது 2த்துக்கு இடையில வரணும். ஏன் அது கணக்கு பார்க்கணும்? அந்த 2க்கு நடுவில் ஒரே ஃபண்டுக்கும் ரிசர்வுக்கும் ஒரு ஸ்பேஸ் தூக்கிட்டு அடிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஆனால் இங்கே எத்தனை விட்டுருக்கோம்? 26. அப்போ என்ன? 26ல் 19 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 7. அவ்வளோதான், 7 தான். இங்கே கடன் வாங்கிட்டோம். 2ஆல் வகுத்தீங்கன்னா 4. ப்ளஸ் இங்கே எத்தனை? இதில் அடிக்கணும். ஸோ 10 = 14வது டிகிரியில் அதை அடிச்சிடலாம். இது 10, 10ல் இருக்குது. 10 11 12 13 14 ஒரே லைனில் அடிக்கலாம். ஏன்னா அங்கே இருக்குது 26 இருக்குது, இது 11 தான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏற்றிருக்கோமா, அதை இறக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த லைனை அடிச்சிடலாம். அதை இறக்கிட்டேன். இப்போ பட்ஜெட்டு ரிவைஸ்டு, 3 பட்ஜெட்டு ரிவைஸ்டு பட்ஜெட்டு. இது எத்தனை இருக்குது உங்களுக்கு? இங்கே பாருங்கள்,
ஸ்பேஸ் தள்ளிடுச்சு பேடால். இது எத்தனை இருக்கு? எஸ்டிமேட்டு 8 8 8, ரிவைஸ்டு 2 4 6 1 7. இது வந்து பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் எஸ்ஸுக்கு நேராக அடிக்கணும். இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும். ரிவைஸ்டு 3த்துக்குமே எஸ்ஸுக்கு நேராக அடிச்சிடலாம். இதுக்கு அடித்தா 2 பக்கம் 1 1 ஒதுக்கும், இது 2 பக்கம் 1 1 ஒதுக்கும். ஆனால் இது மட்டும் ஒரு பக்கம் மட்டும்தான் 1 ஒதுங்கும். ஏன்னா இது 8 அது 7, அப்படியே அடிச்சுக்குவோம் ஈஸியாக. அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஒரு இதை விட்டுருங்க, அடுத்த ஸ்பேஸில் அந்த ஒரு இதில் எஸ்டிமேட்டுக்கு வரும் பட்ஜெட், அந்த ஒன்றை விட்டுருங்க. ஓகேவா? ஃபண்டு வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அந்த முன்னாடி இருக்கிறதுல எஸ்டிமேட் அடிக்கணும். ஆர்க்கு முன்னாடி எஸ்டிமேட். பிக்கு முன்னாடி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஃபனை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் வேலையை. காமிக்கிறேன். அடுத்து டபுள் லைன் விடுறீங்க. இங்க பாருங்க, அடுத்து இந்த 4த்துக்குமே சேர்த்து. இங்க என்ன பண்ணியிருக்காங்க நல்லா கவனிக்கணும். இந்த ரிசர்வ் ஃபண்டை விட்டுட்டாங்க. ரிசர்வ் ஃபண்டுங்கிறது தனி காலம்னு விட்டுட்டாங்க. நீங்கள் எப்போவுமே எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறத விட எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த 1900 பட்ஜெட்டு, ரிவைடு பட்ஜெட்டு, இது ரிசர்வ் ஃபண்டு, அதை விட்டுடணும். அப்போ இந்த 3த்துக்கு தான் ருபீஸ் இன் லேக்ஸை சென்டர் பண்ணணும். அப்போ ருபீஸ் விரிவாக்கம் பண்ணணும். ருபீஸ் இன் லேக்ஸ். இங்கே பாருங்கள், அப்போ எத்தனை வருது? ப்ராக்கெட்டோடு சேர்த்து 2 4 6 1 7 ஸ்பேஸ் 1 8 10 12 14 16 1 17 17 இருக்குது. இதுக்கு என்னன்னா இந்த சைடு 2, இந்த இந்த காலம், இந்த காலத்தில் உள்ள 2 விட்டுருணும். பாருங்கள், அப்போ எத்தனை இருக்குது? 10 20 28. அப்போ 28க்கு இந்த 17 சென்டர் பண்ணணும். 28ல் 17 போச்சுன்னா, 8ல் 7 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1. அதான் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. எத்தனை வருது? 6 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். நம்ம 5 எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த 38ஓட கூட்டணும். 38ஓட கூட்டினீங்கன்னா எத்தனை ஆச்சு? 43வது டிகிரியில் அது அடிக்கலாம். நாற்பது 41 42 43. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. இனிமேல் எப்போதும் போல் அடிக்க வேண்டியதுதான். அக்ரிகல்ச்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எத்தனை விட்டுருக்கோம்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 16 வந்துடுது. இது மொத்தம் 5 இருக்குது, 4 இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இது எத்தனை? 8 இருக்குது, 8 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இது 5 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 8ன்னும் போது 5 போச்சுன்னா ஒரு பக்கம் 2 விட்டுடலாம், ஒரு பக்கம் 1 விட்டுடலாம். அப்படியே வாங்க, இது டீக்கு நேராக அடிக்கலாம். டீக்கு நேராக 17.48. இதுவும் டீக்கு நேராக 16.97. இதுவும் டீக்கு நேராக எஸ்டிமேட்டில் வர டீக்கு நேராக 28.44. இது என்னன்னா 4 தான் இருக்குது. எல்லாம் ரெட்டை இதே இல்லை, 5 இல்லை. பாருங்கள், எல்லாம் 4. பாருங்கள்,
எல்லாம் 4. ஸோ என்ன பண்ணணும், இங்கே எஃப்க்கு நேராகவே அடிச்சிடலாம். ஏன்னா எஃப் 4 தானே. 5.00. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. இது அதுக்கு கீழே 4.28. இது 3 தான் வருது. 3.73. இது 4 தான் வருது. 4.10 வருது. அதுக்கப்புறம் 1.00. 1.00. டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் அடிச்சுங்க. அதுக்கு கீழே இது பேராகிராஃப் மெத்தட் தான். இதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ அடித்து காட்ட போகிறதில்ல. அதனால இது எல்லாரும் எக்ஸாம் டயத்தில் இருக்கும். அதனால இதெல்லாம் அடித்து காட்ட போகிறதில்ல. கால்குலேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். பேரா உங்களுக்கு தெரியும். கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கால்குலேஷன் கோடு எல்லாம் காமிப்பாங்க, பார்த்துக்காங்க. இப்படி அடிக்கிறதுனால உங்களுக்கு கோடு போடுறதும் ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க பாருங்க. கால்குலேஷன்